அனைத்து மாணவர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, கடந்த வாரம் நம்ம பேசியதின் தொடர்ச்சியாக இன்று +2 மாணவர் தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவியருக்கும், அதற்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர்களுக்கும், குருவாக நண்பனாக பழகி குருவாக இருந்து இந்த அளவுக்கு அவங்கள அதிக மதிப்பெண் வாங்கவும், அதிக தேர்ச்சி சதவீதத்தை கொண்டு வரவும் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், நிர்வாகத்தின் கல்வித்துறை நிர்வாகத்திற்கும் என் மனமார்ந்த நன்றி கலந்த பாராட்டுகளை தெரிவித்து கொண்டு, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நிறைய பேர் அந்த உயர்கல்வி போகிறதுக்கு அந்த +2 முடிச்சுட்டு அந்த 2 மாதத்தில் நிறைய தடுமாற்றங்களை சந்திச்சுக்கிறாங்க. சில பேர் அப்ளிகேஷன் போட தெரியாமல் டேட்லாம் விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அது எப்படி போடுறதுன்னு பார்த்து கட் ஆஃப்லாம் நிறைய மார்க் வாங்கினவங்க உள்ளே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக லேப்ஸ்டு கவுன்சிலிங்கில் உள்ளே போயிட்டு ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்து தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இதை கேட்கும்போது அவங்களுக்கு என்ன தனித்தனியாக சொல்கிறத விட இது ஒரு பதிவாக ரெடி பண்ணி நம்ம சோசியல் மீடியாவில் நம்ம பதிவிட்டோம்னா இது பல பேருக்கு பயன்படும் என்ற உன்னத நோக்கத்தோடு தான் இந்த பதிவை ரெடி பண்ணி இன்று நாங்கள் உங்களுக்காக சோசியல் மீடியாவில் அப்லோட் செய்கிறோம். இதில் என்னென்னா, முதல்ல நீங்கள் எல்லோரும் அப்ளிகேஷன் போட்டுருங்க. அது இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, மெடிக்கலாக இருந்தாலும் சரி. நீட்டுக்கு எழுதின அத்தனை பேரும் மெடிக்கலையும் அப்ளிகேஷன் போட்டுருங்க. நீட் எழுதினவங்க இன்ஜினியரிங் வேணான்னு நினைக்க வேணாம், இன்ஜினியரிங்லேயும் அப்ளிகேஷன் போட்டுருங்க. கோர்சஸில் பர்டிகுலராக இன்ஜினியரிங்கு, மெடிக்கல், லாயர், பிஎஸ்சி அக்ரி, இப்படி ஒரு சில கோர்சஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஆர்வத்தை முதல்ல இன்ட்ரெஸ்ட் என்னன்னு ஃபைனல் பண்ணிங்க. உங்கள் இன்ட்ரெஸ்ட் மெடிக்கல் டாக்டராக தான் ஆகணும் உங்கள் ஆர்வம் அப்படின்னா நீங்கள் அதுலேயே பயணம் பண்ணுங்கள். டாக்டர் முடிச்சுட்டு 6 வருஷம் கழித்து மறுபடியும் பாதையை மாற்றாதீங்க. ஏன்னா ஒரு சில பேர் என்னுடைய நண்பர்களும் சரி, என் கூட படித்தவங்களும் அந்தமாரி மாறி இருக்கிறாங்க, லைன் மாறி இருக்கிறாங்க. ஸோ அதுமாரி மாறாமல் டாக்டர்னா கடைசி வரலையும் டாக்டருக்கு பயணிங்க. இன்ஜினியரிங்னா இன்ஜினியரிங்கில் முடிஞ்ச வரலையும் நீங்கள் பயணித்தாதான் நீங்கள் அதில் ஒரு எக்ஸ்பர்டைஸ் ஆக முடியும். அதேமாதிரி பிஎஸ்சி அக்ரினா அதில் தொடர்ந்து போங்க. லாயர்னா அதில் சம்மந்தமாக அதில் ப்ராக்டிஸ் பண்ணி அதுலேயும் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குது, அந்த துறையை சேர்ந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குது, அதில் நீங்கள் பயணம் பண்ணலாம். ஸோ அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்னு நீங்கள் வரும்போது ப்ரொஃபஷனல் கோர்சஸில் இன்ஜினியரிங்கில் நிறைய இருக்குது, கிட்டத்தட்ட 30 கோர்சஸ் இருக்குது. அதில் இப்போ டாப்பில் எல்லோரும் விரும்பி எடுக்கிற கோர்ஸ் வேர்ல்டு அளவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லாங்குவேஜ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு, சைபர் செக்யூரிட்டி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கு. அதுக்கப்புறம் இப்போ அடுத்த ப்ரிஃபரன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சிச்சுனாக்கா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங்கு, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கு, பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் டெக்னாலஜி, ஃபுட்டு டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கு, மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கு, மைனிங் இன்ஜினியரிங்கு, ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸு, பிரிண்டிங் டெக்னாலஜி, இப்படி ஏகப்பட்ட கிட்டத்தட்ட 30 to 40 கோர்சஸ் இன்ஜினியரிங்கில் இருக்குது. அதனால் நீங்கள் மார்க் 180க்கு மேலே +2ல் மார்க் இருக்கா, நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு அப்ளிகேஷனை உடனே போட்டுருங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே அண்ணா பல்கலைக்கழகத்திலையோ இல்லை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய இணைப்பு உறுப்பு கல்லூரிகள் 13 கல்லூரி இருக்குது தமிழ்நாடு அளவில், அதுலேயோ இல்லைன்னா அதோடைய அஃபிலியேட்டட் காலேஜ், ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் கிட்டத்தட்ட 400-500 காலேஜஸ் இருக்குது. இதுக்குள்ளே கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல பிரான்ச் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது நீங்கள் சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் உங்கள் சீனியர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் வாத்தியார்ட்டையும் கேட்டுக்கலாம், ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் கேட்கலாம், பள்ளிக்கூடத்து ஆசிரியர்கள்ட்டையும் கேட்கலாம், நீங்கள் ஐடியா கேட்டுக்கலாம். அதெல்லாம் நீங்கள் கேட்டு அதன்படி நீங்கள் கோர்சஸை செலக்ட் பண்ணி போகும்போது அந்த பயணம் உங்களுக்கு ஸ்பீடாக கொண்டே முடியும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நிறைய பேர் சம்மந்தமே இல்லாமல் படிச்சுட்டு அதன் பிறகு அடுத்தபடியாக நம்ம வரும்போது இந்த கோர்சஸ் இருக்கு இல்லையா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ், ஜென்ரல் கோர்சஸ்ஸு, அவங்க படிச்சுட்டு ஒரு எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாமில் போயிட்டு போட்டித் தேர்வில் கலந்துக்கிறாங்களே, அவங்க கூட இவங்கெல்லாம் போட்டி போடுறாங்க. யார் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் படிச்சுட்டும் உள்ளே வராங்க, இன்ஜினியரிங் படிச்சுட்டும் வராங்க, பிஎஸ்சி அக்ரி படிச்சுட்டு வராங்க, லாயர் படிச்சு வராங்க. தப்பு சொல்ல, அந்த எலிஜிபிலிட்டி பொறுத்தவரையிலையும் டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 3 இயர்ஸ் படித்தாலே உங்களுக்கு டிகிரி முடிஞ்சிருது. 20 வயசில் 17 வயசில் +2 முடிச்சிங்கன்னா 20 வயசில் நீங்கள் டிகிரியை முடிச்சிடலாம். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த போட்டித் தேர்வில் எழுதுறதுக்கு தகுதி ஆயிடுறீங்க. அதனால் இதில் தான் வரணும், இந்த போட்டித் தேர்வில் இந்த அதிகாரியாக தான் வரணும், இந்த துறையில் தான் நான் வரணும்னு ஆர்வம் உள்ளவங்க ஜென்ரல் கோர்சஸ் எடுத்துங்க. நீங்கள் 600க்கு 580 வாங்கியிருந்தால் கூட பரவாயில்ல, நான் இந்த மாதிரி தான் ஆகணும், ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமில் எழுதி நான் இந்த மாதிரி அதிகாரியாக வரணும், ஐஏஎஸ் தான் வரணும், ஐபிஎஸ் தான் வரணும். அதில் பார்த்தீங்கன்னா 24 சர்வீசஸ் இருக்குது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் நமக்கு தெரிஞ்ச சர்வீஸ்லாம். 24 சர்வீஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே சம்பளம் தான், எல்லாத்துக்கும் ஒரே ஃபெசிலிட்டி தான், எல்லாத்துக்கும் ஒரே பவர் தான். ஸோ அதுலேயும் நீங்கள் உள்ளே வரலாம். ஆனால் மினிமம் 3 இயர்ஸ் டிகிரி கோர்ஸ் படித்தா போதும். அதேமாதிரி அடுத்து வந்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னாக்கா
இதே 3 இயர்ஸ் டிகிரி படிச்சிருந்தா போதும். ஆனால் இதில் MBBS படித்து 6 வருஷம் படிச்சுட்டு உள்ளே வராங்க, 5 வருஷம் கோர்ஸ் லாயர் கோர்ஸ் படிச்சுட்டு உள்ளே வராங்க, இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் கோர்ஸ் படிச்சுட்டு உள்ளே வராங்க. அது போயிட்டு நீங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணுறது போல 22 வயசு 23 வயசுலேயே நீங்கள் அந்த பொசிஷனை பிடிக்கணும் அப்படின்னா மினிமம் டிகிரி இந்த நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி எடுத்து படிச்சுட்டு நீங்கள் உள்ளே வரலாம். 6வதுலேயே நீங்கள் முடிவு பண்ணிடணும். இன்னும் சொல்ல போனால் இப்போ இருக்கிற +2 மாணவர்கள் உங்கள் பிரதர் சிஸ்டர்ஸ் இருந்தால் என்ன மாதிரி படிக்க உங்களுடைய விருப்பம் என்ன, உங்களுடைய நோக்கம் என்ன, வந்து அந்த ஐடியாவெல்லாம் சொல்லி இது மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்கள கொண்டு வந்துடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அது இல்லாமல் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் நிறையா இருக்குது. அதில் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா IIT சொல்லுவோம். IIT இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒன்றுங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. முதல்ல ஸ்டார்டிங்கில் 5 IIT இருந்தது, அப்புறம் 7 IIT ஆச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒன்று வந்துருச்சு. அதேமாதிரி NITலையும் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு இன்ஸ்டியூட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் IIIT அது வந்து IITனா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, NITனா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, IIITனா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் இருக்குது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டிகிரி முடிச்சுட்டு அதில் போகலாம். அந்த கேட் எக்ஸாம் காமன் அட்மிஷன் டெஸ்ட் முடிச்சுட்டு IIM போய்க்கலாம். இதுக்கெல்லாம் இந்த IIT, NIT, IIIT இது 3க்கும் நீங்கள் போகணுன்னா அதுக்கு ஒரே எக்ஸாம் வந்து JEE தான், ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். அது நீங்கள் வந்து அந்த 11th 12th என்ன சிலபஸோ அதுதான் என்ட்ரன்ஸ் கேட்பாங்க. அதெல்லாம் போகணுன்னா நீங்கள் அட்வான்ஸாக முன்னாடியே பிளான் பண்ணி படிச்சிக்கணும். அது உங்களுக்கு தெரியும், பேரண்ட்ஸும் கைட் பண்ணியிருப்பாங்க, ஸ்கூல்லையும் பண்ணுறாங்க. ஸோ அந்த இதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் NIT, IIT, IIITக்கு போகிறதுக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சில பேரண்ட்ஸும் சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, நான் வந்து மெரைன் இன்ஜினியரிங் படிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒன்றும் இல்லை, அதுக்கு வந்து மெரைன் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் IMC எக்ஸாம் இருக்குது, இந்தியன் மெரைன் கவுன்சில் எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாமை நீங்கள் எழுதிட்டிங்கனாக்கா அதில் உங்களுக்கு தெரியும், அது ரொம்ப லிமிட்டெட் காலேஜஸ் தான் இருக்குது. இந்த கோர்ஸ் ரொம்ப ரேர் கோர்ஸ் இது. அது நீங்கள் காலேஜை வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணி நல்ல இன்ஸ்டியூட்டில் பார்த்து சேர்ந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏரோநாட்டில் படிச்சுட்டாலே நம்ம பைலட்டாக போகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு புரிதல் இல்லாமல் அந்த மாதிரி கேட்குறாங்க. நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தா பைலட் ஆகிடலாமான்ட்டு. ஏரோநாட்டிக்கல் டிகிரி படிச்சிருக்கணும், அதை பற்றி அப்போ மினிமம் எலிஜிபிலிட்டி அது. அதுக்கப்புறம் ஏவியேஷன் கோர்ஸ் இருக்குது, பைலட்டுக்கு தனியாக நம்ம ட்ரைனிங் போகணும். இங்கே போயிட்டு திருப்பி ஃபாரின்லேயே சில ட்ரெயின்லாம் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட நிறைய அதுக்கு செலவு பண்ணிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் வந்து அந்த பைலட்டுக்கு வர முடியும். ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சிங்க. ஏரோநாட்டிக்கல் ஜஸ்ட்டு ஒரு காலையில் படிச்சுட்டா மட்டும் வந்துட முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த UPSC RRBன்னு ஒன்று இருக்குது, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்குது, IEAS இருக்குது, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் இருக்குது, காமன் அட்மிஷன் டெஸ்ட் எழுதி இது MBA போகிறது. அதுக்கப்புறம் கேட்டு, இந்த கேட் எக்ஸாம் இருக்கு இல்லையா, BE முடிச்சுட்டு பர்டிகுலராக எல்லாரும் கேட்டு எழுதிட்டிங்கன்னா அதிலெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இப்போ வந்து இந்திரா காந்தி அட்டாமிக் ரிசர்ச் சென்டராக இருக்கட்டும், பாபா விக்ரம் சாராபாய் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டராக இருக்கட்டும், அங்கெல்லாமே வந்து கேட் ஸ்கோரை வச்சு தான் உங்களுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க. வேறு எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் கிடையாது. ஸோ நல்ல போஸ்ட் அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மத்திய அரசாங்கத்தில் கொடுக்குற நல்ல பவர்ஃபுல் போஸ்ட் அதெல்லாம், அதுக்கு வரலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னென்னா, எந்த சூழ்நிலையிலையும் அப்ளிகேஷன் டேட்டை வந்து மறந்துட்டு விட்டுறாதீங்க. அப்ளிகேஷனை வந்து நீங்கள் கரெக்டாக அந்தந்த இதை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இப்போ மொபைல் ஃபோன் இது டிஜிட்டல் ஃபோன் வச்சுருக்கிறோம், ஸ்மார்ட் ஃபோனு, எல்லாத்தையும் எல்லா இன்ஃபர்மேஷனும் ஈஸியாக சர்க்குலேட் ஆகிடுது. கேட்டுக்கோங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் பக்கத்தில் ஆல்ரெடி படிச்சிருக்க சீனியர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டோ இல்லை பக்கத்தில் இருக்கிற வாத்தியார்களையோ யார்கிட்டையாவது ஆசிரியர்கள்ட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பர்டிகுலராக அடுத்தது நான் லாஸ்ட்டாக சொல்ல விரும்புகிறதுனா, இன்ஜினியரிங் தான் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் நம்ம படிக்கிறோம் நம்ம ஸ்டேட்டில். அதில் நிறைய ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து 7.5 கொண்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிராஜுவேட் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட்னா முதல் பட்டதாரி, குடும்பத்தில் யார் முதல்ல படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த குடும்பத்தில் இதுவரையிலும் ஒரு முதல் பட்டதாரியே வரலன்னா அவங்க குடும்பத்தோடைய சூழல் எப்படி இருக்கும், ஒரு பின்தங்கிய குடும்பமாக, பின்தங்கிய சமுதாய ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய குடும்பம்னு நினச்சி தான் அதை கொடுக்குறாங்க. அது நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அது அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அப்பா அம்மா படிச்சிருந்தாலும் ஒருத்தர் டிகிரி படிச்சிருந்தாலும் அந்த ஸ்காலர்ஷிப் வாங்குறது கஷ்டம். அதுக்கப்புறம் இப்போ பிள்ளைகளில் யாராவது ஒருத்தர் முன்னாடி படிச்சிருந்தா கூட அவங்க அதுக்கு வாங்க முடியாது. அது தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு ஸ்காலர்ஷிப் வரலன்னு கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் இந்த 7.5ங்கிறது வந்து நமக்கு அலாட் பண்ணப்பட்ட அப்ரூவ்டு சீட்ஸில் வந்து 7.5% சீட்டு மட்டும்தான் 7.5 இப்போ இதில் போக முடியும். அதில் பர்டிகுலராக 6லேருந்து 12வது வரலையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்களுக்கு அதில் அப்ளை பண்ண தகுதி இருக்குது. அதில் ₹1 கூட நீங்கள் செலவு பண்ண வேண்டியதில்லை. எல்லா கோர்சஸ்க்கும் இருக்குது. இன்ஜினியரிங்காக இருக்கட்டும்,
மெடிக்கலாக இருக்கட்டும், லாயராக இருக்கட்டும், பிஎஸ்சி அக்ரியாக இருக்கட்டும், நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் எந்த கோர்ஸ்லையும் அது உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெடிக்கல் எடுத்துக்குவாங்க, மெடிக்கலில் 1 மார்க் 2 மார்க்கில் நமக்கு 600க்கு மேலே வாங்கினவங்களாம் எல்லா ஜென்ரல் கேட்டகரிக்கும் கவர்மெண்ட்டில் சீட்டு கிடச்சிடும். ஒரு 500க்கு மேலே நீட்டில் வாங்க, 720க்கு நான் சொல்கிறேன், 500க்கு மேலே வாங்கினா ஆயுத ஆடவர் மக்களும் சரி, மற்ற பழங்குடியினர் மக்கள் அவங்களுக்குலாம் சீட்டு கிடச்சிருக்கு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்லேயே. அங்கே என்ன வெறும் 11,000 12,000 13,000 தான் வருஷத்துக்கு ஃபீஸு, வேறு எந்த செலவும் கிடையாது. இதே நீங்கள் வந்து ஒருவேளை அதில் கிடைக்காம 7.5 கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு வர மாணவர்கள் இந்த அரசு கவர்மெண்ட் காலேஜஸில் கிடைக்காம ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலையில் உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுங்க. ப்ரைவேட் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு தெரியும் ஃபீஸ் எவ்வளோ, மெடிக்கலுக்கு மேனேஜ்மெண்ட் இதில் சேரும்போது அந்த 7.5 வந்தாலும் சரி அரசே ஏற்றுக்குது எல்லா ஃபீஸும். அதனால் நீங்கள் தைரியமாக 7.5 கிடைச்சிதுன்னா சேர்ந்துருங்க. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்கில் வரும்போது எல்லாத்துலேயும் அதே 7.5 கொடுக்குறாங்க. அந்த படிக்கும்போது நீங்கள் அதை தரமாக பயன்படுத்திங்க. நான் பார்த்த வரலையும் சில பசங்க வந்து இந்த ஃபஸ்ட் ப்ராஜெக்டில் வரும்போது எல்லோரும் பயன்படுத்திக்கிறாங்க திறமையாக அந்த வாய்ப்பை. ஒரு சில பேர் வந்து அரியர்ஸ் வச்சுக்கிட்டு படிக்க முடியாமல் இருக்கிறாங்க. +2 மாணவர்கள் மட்டும் நான் சொல்ல வரல, நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க, மார்க் வந்துச்சு, இப்போ அதுக்கு அடுத்தது உயர்கல்விக்கு போக போகிறீங்க, வாழ்த்துக்கள். இதெல்லாம் இந்த கைடன்ஸ்லாம் நீங்கள் கேட்டுக்க போகிறீங்க. இன்னும் மற்றவங்கள்ட்டையும் கேட்டுக்கோங்க டவுட் இருந்தால். படிச்சுட்டு இருக்காங்க இன்ஜினியரிங் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் மாணவர்கள் நிறைய பேர் வந்து அரியர்ஸ் அப்படியே கண்டினியூஸாக வச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அரசாங்கம் கொடுத்துருது. எதுக்கு கொடுக்குது? நம்ம நிலை உயரணும், படிப்பால் மட்டும்தான் ஒரு குடும்பத்தை உயர்த்த முடியும். வேறு எதுவும் பர்மனெண்ட்டாக நிரந்தரமாக உயர்த்தாது. ஒரு தலைமுறை படித்து வளர்ந்துட்டுதுன்னா அதுக்கப்புறம் 7 தலைமுறைக்கும் அந்த கல்வியோடைய பவர் வந்து பாயும் அப்படிங்கிறத வந்து நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்குறோம். அதனால் தயவுசெய்து எல்லோரும் அரியர் இல்லாமல் பாஸ் பண்ணுங்கள். 1 2 இருந்தாலும் இனி வர காலங்களில் இந்த பதிவெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க கேரியர் கைடன்ஸில் ஐடியா சொல்கிறாங்க. நான் இந்த ஃபீல்ட்லேயே இருக்கிறேன், ஸோ இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அரியலூர் மாவட்டத்தில் எல்லாருக்கும் தெரியும். பொதுவாக இப்போ நான் வந்து பாரேசபுரங்கிற ஒரு கிராமத்தில், அரியலூர் மாவட்டத்தில் தான் என் சொந்த ஊர். 10th ஸ்கூல் ஃபஸ்ட் வாங்கி மேத்ஸில் சென்டை வாங்கினேன் கவர்மெண்ட் ஸ்கூலில். 12th வந்து ஒரு ஸ்கூலில் படித்து கெமிஸ்ட்ரியில் சென்டை வாங்கி 1047 மார்க் வாங்கினேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் பிஇ படித்தேன். அதுக்கப்புறம் ஐஐடி மெட்ராஸில் எம்டெக் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் எம்ஐடி குரோம்பேட்டில் பிஹெச்டி முடிச்சுட்டு, இப்போ திருவள்ளுவர் பொறியியல் கல்லூரி ஒரு சுயநிதி செல்ஃப் ஃபைனான்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் முதல்வராகவும், ஏஆர்எம் இன்ஜினியரிங் காலேஜுங்கிறதுல ஹானரரி டைரக்டராகவும் இப்போ நான் சொன்ன அத்தனை கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த டவுட் வேணாலும் எப்போ வேணாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். இந்த பதிவோடு சேர்த்து என்னுடைய ஃபோன் நம்பரையும் உங்களுக்கு அதில் பதிவிடுறேன். அதனால் நீங்கள் இதை பார்த்து எந்த இது வேணாலும் நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் என்கிட்ட கொரிஸ் ரைஸ் பண்ணலாம், ஃபோன்லேயும் கேட்கலாம். அதனால் நீங்கள் அனைவரும் உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைங்க விரும்புகிறேன். இந்த இப்போ தேர்வில் வந்து ஒரு 5% மாணவர்கள் வந்து வெற்றி பெறாமல் போயிடுச்சு. காரணம் +2 தேர்வில் என்ன காரணம்னா, நீங்கள் உங்கள் குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், வேறு ஏதாவது லேட்ரல் ப்ராப்ளத்தினால நீங்கள் வர முடியாமல் போயிருக்கலாம். அதனால் நீங்கள் தொய்வடையக்கூடாது. நீங்கள் இப்போ வர அடுத்த எக்ஸாம் இப்போ நடத்துகிறாங்க இல்லையா, இந்த இது ஸ்பெஷல் எக்ஸாம் நடத்துகிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் +2 ஃபெயிலான ஸ்டூடெண்ட்டு. இதை எழுதிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் போடுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன கோர்ஸு உங்கள் ஆர்வத்துக்கு ஏற்ற மாதிரி கிடைக்குதோ நீங்கள் 2 மடங்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் மற்ற மாணவர்களை விட. பண்ணிங்கன்னா நீங்களும் பெரிய அளவில் நீங்கள் வெற்றி பெறலாம் என்று சொல்லிக்கொண்டு, இப்போ கூட நான் ரீசெண்டாக ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணும்போது எங்கள் பிஇ நாங்கள் 99 முடித்தேன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கிண்டி இன்ஜினியரிங் சொல்கிறதுல. அந்த காலேஜில் வந்து 2024 வரும்போது 25 வருஷம் முடிஞ்சிச்சு. அந்த 25th இயர் சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷனில் பேசும்போது அன்றைக்கி துணைவேந்தர் வந்து பேசினார். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்தார் அப்போ டாக்டர் ப்ரொஃபஸர் வேல்ராய் சார். அவர் எனக்கும் ஆசிரியர் தான் நாங்கள் படிக்கும்போது. அவர் என்ன சொன்னார்னா, இந்த படிக்கிறத 3ஆக கேட்டகரைஸ் பண்ணார். அந்த ஃபஸ்ட்டு பெஞ்சு, மிடில் குரூப்பு, லாஸ்ட் குரூப்பு அப்படின்னு. அந்த ஃபஸ்ட்டு படிக்கிறவங்கெல்லாம் கவர்மெண்ட்டில் இருக்கிறாங்க, அந்த மிடிலாக இருந்தவங்கெல்லாம் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த லாஸ்ட் பெஞ்செல்லாம் அரசாங்கத்துக்கு இன்றைக்கி பெரிய அளவில் வரி கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார். அப்போ என்னென்னா, அந்த லாஸ்ட் குரூப் எல்லாமே வந்து பெரிய அளவில் தொழிலதிபர் ஆகிட்டாங்கன்னு சொன்னார் இன்டைரக்டாக. சொல்லும்போது அது ஒரு பக்கம் வந்து காமெடியாகவும் இருந்தது சொல்கிற விதம், ஆனால் அதே சமயத்தில் சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 5% மாணவர்கள் தோல்வி விட்டுட்டாங்கன்னு தொய்வடையக்கூடாது. இதே நீங்கள் பார்த்தோம்னா இந்த 30 வருஷம் கழிச்சு இந்த 5% பேர் தான் வந்து பெரிய அளவில் சுய வேலை தொழிலை தொடங்கி இந்த நாட்டுக்கும் இதுக்கும் வேலை வாய்ப்பையும் உருவாக்குவாங்க, இந்த நாட்டுக்கும் வரி கட்டக்கூடிய மாணவர்களாக வருவாங்க. அதனால் தோல்வியுற்றவர்கள்லாம் என்றைக்குமே தோலக்கூடாது. ஃபெயிலியர்ஸ் ஆர் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் ஃபார் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஒவ்வொரு தோல்வியும் வாழ்க்கையில் வெற்றி பிடிக்கட்டாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பழமொழியோட விளக்கம். அதனால் எல்லோரும் வெற்றி பெற வேண்டும், வாழ்க்கையில் நீங்கள் சிறப்படைய வேண்டும் சொல்லி வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.